திருப்பாவை 15ஆம் பாசுரம். எலே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையென்மின் நங்கைமீர் போதற்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தரோ போந்தர் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிழக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த 15வது பாசுரத்துல எல்லா தோழிகளும் வந்து இன்னும் ஒரு சின்ன தோழியை அழைக்கின்ற மாதிரி அமைந்திருக்கிற பாசுரம். அவளுடைய குரல் எப்படி இருக்குதா, கிளி மாதிரி இனிமையா இருக்கக்கூடிய குரலாம். அனைவரை காட்டியும் இளையவளாடிகளாம். அதனால தான் அவளை சொல்லும் பொழுது எழுப்பும் பொழுதே சொல்ல, "எலையே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, கிளி மாதிரி குரல் கொண்ட பெண்ணே நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொன்னாங்க. "சில் என்று அழையென்மின் நங்கை மீர் போதுகின்றேன்." அந்த பொண்ணு உள்ளார தூங்கிட்டு இருக்கிற அந்த தோழி, அந்த கிளி குரல்ல அந்த கிருஷ்ணவன், அந்த மாதவனுடைய அந்த நாமாக்களை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றா. அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய அழைப்பு அவளுக்கு கோபத்தை வருகின்ற மாதிரி, எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்குதாம். அதனால "சில்லென்று அழியேன் தங்கை மீர் போதுகின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும்." அடடா! எங்க மேல நீ கோவிச்சுக்கிறியா? நாங்க தான் உன் மேல கோச்சுக்கிறோம். நல்லா இருக்குதும்மா உன் வாய் ஜாட. நீ வந்து எழுப்புறன்னு சொன்ன. கடைசியா என்னன்னா, எங்க மேலயே நீ குற்றம் சொல்கிறியா? அப்படின்னு வெளியே இருக்கிற தோழிகள் சொல்றாங்க. அதுக்கு உள்ளார இருக்கிற வாயாடியான தோழி சொல்கிறா, "வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. அம்மா என் மேல குற்றம் சாட்டாதீங்க. உங்களுடைய குற்றத்தையும் சேர்த்து என் குற்றமாவே நான் ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்கின்ற விதத்துல 2 பேருடைய உரையாடலும் இருக்குது. "ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை." அப்பா உன் குற்றத்த நீயே ஒத்துக்கிட்டல்ல. போதுமா? இன்னும் எதுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிற? எழுஞ்சு வெளிய வந்துட. உன் குற்றத்த தான் நீயே ஒப்பிக்கொண்டிட்டிரே! அப்படின்ற விதத்துல அங்க இருக்கக்கூடிய தோழிகள் சொன்னாங்க. உடனே உள்ளார இருக்கிற தோழி சொல்றா, "எல்லோரும் போந்தரோ, போந்தர் போந்து எண்ணிக்கொள்." அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோழிகள் சொல்றாங்க, "இங்கே இருக்கக்கூடிய 5,00,000 ஆயர்குல பெண்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். இன்னும் உன் தூக்கத்தை விட்டு நீ வரமாட்டேன்னு சொல்றது நியாயமா? எழுஞ்சு வாமா" அப்படின்னு சொல்கின்ற விதத்துல, "நீயே வந்து எண்ணிக்கொள்ள" அப்படின்னு சொல்கின்ற விதத்திலே அமைந்திருக்கிறார். அந்த கிளி மாதிரி பேசக்கூடிய அந்த பெண்ணும் எழுந்து வந்து இந்த இளைய தோழிகளோடு சேர்ந்து எதை நாம் செய்ய போகிறோம் அப்படின்ற விதத்திலே, "வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்." குவலயா பீடம் என்னும் யானே அழித்த அந்த வல்லவனாகிய அந்த மாதவனை மாற்றாரை மாற்றழிக்க பகைவரை தோற்பது போன்று தோற்று வெல்கின்ற அந்த மாய கண்ணனை பற்றி நாம் எல்லாம் பாடுவதற்கு தயாராகிவிட்டோம் என்கின்ற விதத்திலே இந்த பாசுரம் அமைத்திருக்கிறது. இந்த வல்லான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யானையை அழித்தது போன்று நம் செருக்கையும் அழித்து கொண்டு அந்த கிருஷ்ண பரமா மாயை என்ற தோற்றத்திலே இத்தனை நாள் உறங்கி கடுக்கின்ற இந்த ஆன்மாவை எழுப்புகின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை எல்லாம் அமைத்திருக்கிறார். இந்த 15வது பாசுரத்தோடு தோழிகளை எழுப்புகின்ற விதத்திலே அமைத்த பாசுரங்கள் 10ம் நிறைவடைகிறது. 16வது பாசுரத்தில் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் கூறுவார்.